ஆடு பிரித்து விடலான்னு வந்தோங்க. ஆடு ஆளுக்கு மேலே தாண்டிட்டு போகுது. பார்த்து சூதானமாக தான் வந்து பிரித்து விடணும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆடு முடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடு பிரித்து விட்டுட்ருக்கோம். ஆடு பிரித்து விட்டதுக்கப்புறமா இந்த குட்டிக்கு எல்லாமே வந்து மக்காச்சோளம் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த மக்காச்சோளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உரம், தவிடு, பருத்தி கொட்டை எல்லாமே வந்து கலந்து தான் போட்டுட்ருக்கோம். இந்த மக்காச்சோளம்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து நீக்கி விட்டுருவோம். கம்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அந்த கம்பம் வயிற்றுக்குள்ளே வந்து மேய்ஞ்சிக்கும். இப்போ வந்து நம்ம தட்டியை சாத்திட்டு ஆடு முடிக்கிட்டு போயிடலாம். தண்ணி எல்லாமே வந்து பிடிச்சி வச்சாச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அதிகங்க. ஆடு முடிக்கிட்டு மேய்க்க போகவே முடியல. கிழக்கே தான் தள்ளுது நம்மளை. காட்டுக்கு போனதும் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆளுன்னு சொல்லி காவல் காத்துட்ருக்கோம். ஏன்னா கடவு இருக்கிற மூலையெல்லாம் முட்ட ஆரம்பிச்சிருது. ஓட்டுங்க. கோடை காத்தோட இல்லாமல் கூடவே கோடைமலையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலையாக டீ கொண்டு வந்தோம். இது என்ன சாமி இது? லாரிக்கு செட்டு போட்டிங்களா? யார் போட்டிங்க? ஆஹா, சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு தண்ணிக்கு விட்டுட்டு அடுத்த காட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டோங்க.